ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியில் ட்ரேடு டைம் பார்த்தீங்கன்னா 3/10/2025 இன்றைக்கி தான் கரெக்டாக மணி 10:12. ஸோ இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். பிஃபோர் ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், பிஃபோர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு அப்சைட் டார்கெட்டாக மேலே போகுது. மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஒர்க்கிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு பையிங் சைடு வச்சு ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ளார வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எஸ்எம்சி கான்செப்ட், ஹெச்எல்சி, அதுமாரி நிறைய ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ஸ்டியூஷன்னு சொல்லலாம், எஸ்எம்சின்னு சொல்லலாம். ஸோ பிக் பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுமாரிலாம் உள்ளார வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேயில் வந்திருக்கிறவங்க மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே இடத்துல ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏபிசிடி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போது மேலே போகக்கூடிய இந்த கேண்டில் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த இடத்த அடிக்கும். 24,985 அடிக்கும். நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? 985 இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பை எடுத்துக்கணும். இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல இதில் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அதை வந்து கன்சிடர் பண்ணாது. இப்போது டைம் பாருங்கன்னா 10-13 கேண்டில். இது வந்து நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் இந்த ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, இது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில், இது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மார்க்கெட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டா தான் ப்ராப்ளம். இந்த க்ளோஸுக்கு மேலே இருந்துட்டு அப்படின்னா திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன டார்கெட். இந்த 80 அப்படிங்கிறது இப்போது 910லேருந்து இந்த 980ங்கிறது ஒரு 70 பாயிண்ட் இருக்கிறா. இது வந்து ரொம்ப சின்ன டார்கெட்டு. ஆக்சுவலாக இதுக்கு டார்கெட்டு இன்னும் அப்சைடு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் எதுக்காக சொல்கிறேன்னா, என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், காலையில் செல்லர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. செல்லர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க, பட் ட்ராப் ஆகிட்டாங்க. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 38,000 லாட்டை வந்து போட்டுட்டு, அந்த லாட்டை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே கொண்டு போயிட்டு ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகேவா? க்ளோசிங் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்த இடம். ஸோ இந்த இடத்த மார்க்கெட் மேலே கொண்டு போய் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேம் இதே இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. இப்போது செகண்ட் டைமாக இதே இடத்துல மார்க்கெட்டு ரீடெஸ்ட் எடுக்குது. இது வரைக்கும் வரணும். ஓகேவா? 24,906, 907 இது வரைக்கும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குது. இப்போது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் பண்ணி மேலே போகும். 24,984 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த இடத்துல வச்சுக்குவோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதை போய் ஃபஸ்ட்டு அடித்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியும் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து என்ட்ரி எடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், 24,914. ஒன்றும் இல்லை, ஒரு 10 பாயிண்ட்டு நான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு 10 பாயிண்ட் 910 இருக்குது அப்படின்னா நான் ஒரு 890 அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டை வந்து அதை அடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் எங்கே இருக்குது? 914. நம்ம வந்து இங்கே வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து இந்த எஸ்எம்சி கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இங்கே வந்து 44K, இங்கே ஒரு 53K இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா? இந்த இடத்துக்கு இப்படி வந்துட்டு இப்படி போகும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் பிரேக் ஆகும்போது கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கேண்டிலோட ஆஃப் பேக்கில் மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் திருப்பி என்னோடய ஆஃப் பேக் வரும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த கேண்டிலோட லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம மார்க்கெட்டை கொண்டு போகலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்குதா இல்லை நமக்கு டார்கெட் அடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.